ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மூவிஸ் காணக்கட்டும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு 5 ஹாலிவுட் அடல்ட் காமெடி மூவிஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 படத்தில் சில மூவிஸ் மட்டும் 18+ சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ 18+ இருந்தால் மட்டும் பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் வந்து மீன் கேர்ள்ஸ். இந்த படம் வந்து 2004 ரிலீஸ் ஆன படம். பிரைம் வீடியோஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, நம்ம ஹீரோயின் பேர் வந்து கேடி. இவன் வந்து சின்ன வயசுலேருந்தே ஹோம் ஸ்கூலில் படிச்சுட்டு வரா. அதாவது ஹோம் ஸ்கூல்னாக்கா வீட்லேயே சொல்லி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது அவளோட அப்பா அம்மாவுக்கு அமெரிக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அங்கே நம்ம ஹீரோயினை ஃபஸ்ட் டைமாக இவங்க ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை யாருக்குமே பிடிக்கலனாக்காலும் போக போக அங்கே இருக்கிறதுலே மாசான கேங்கான ரெஜினா கேங்கில் சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவாள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் ஸ்டோரி போகும். 18+ இருந்தால் மட்டும் இந்த மூவியை பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற மூவி வந்து த டிடெக்டர். இந்த படம் வந்து 2012 ரிலீஸ் ஆன படம். இது வந்து ஒரு டார்க் 18+ காமெடி மூவி. ஸ்டோரி என்னன்னாக்கா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஊரை ஆழ்ந்துட்டு வரான். அது வந்து எப்படின்னாக்கா, அவனுக்கு இஷ்டம் வந்த மாதிரி ஆழ்ந்துட்டு வரான். இது பிடிக்காத சில பேர் வந்து அவனை கடத்தி அவனை அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கி ரோட்டில் போட்டுடுறாங்க. இவன் கடைசியில் அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு மறுபடியும் ஆட்சிக்கு வந்து எப்படி ஆட்சி செய்கிறாருன்னா படம் போகும். இது கூட ஒரு 18+ மூவி தான். நீங்கள் ஒரு 18+ இருந்தால் மட்டும் இந்த மூவியை பாருங்கள். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் வந்து நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, இதுவும் ஒரு 18+ காமெடி மூவி தான். நம்ம ஹீரோ வந்து ஒரு மல்டிமில்லியனரோட பையனாக இருக்கான். அவனுக்கு வெறும் 19 வயசு தான் ஆகுது. ஆனால் அவனுக்கு அந்த மாதிரி விஷயத்துலலாம் ஒன்றுமே தெரியாது. ரொம்ப வீக்காக இருக்கான். ஏன்னா அவன் பிறந்ததுலேயும் ரொம்ப கூச்ச சுபாவம். இப்படி இருக்கும்போது இவனோட அப்பா அம்மா ஒரு பிளான் பண்ணி இவனுக்கு எப்படியாச்சும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு நம்ம ஹீரோயினான மேடியை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறதுனால இந்த ஜாபுக்கு அவளும் ஓகே சொல்லிட்டு வரா. அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சா இல்லையா, நம்ம ஹீரோயின் கூட எப்படியெல்லாம் பழகிறான்றது தான் மிச்ச படத்தோட கதையை. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் வந்து டெட். இந்த படத்தில் ஒரு டெடி பியரை வச்சு தான் படத்தை எடுத்திருப்பாங்க. 1995 கதை நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்னென்னா, நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ வர கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு கிஃப்ட் கேட்பான். என்ன கிஃப்ட்னாக்கா, அவனுக்கு ஒரு டெடி பியர் உயிரோட வேணும்னு கேட்குறான். அந்த டெடி பியர் வந்து அவனோட ஒரு ரியல் லைஃப் ஃப்ரெண்டாக இருக்கணும் ஒரு விஷயம் கேட்குறான். அந்த டைமில் தான் ஒரு ஸ்டார் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் சொங்கின்னு போகுது. அப்படி இருக்கும்போது அவனோட விஷயம் பழிச்சிடுது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா போகும்போது நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறா. அவள் பேர் வந்து ஜான் லாரி. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டெடிக்கு இந்த லவ் பிடிக்காமல் போயிடுது. அதுக்கப்புறம் வர பிரச்சனை தான் மிச்ச கதையை. ஒரு நல்ல காமெடி மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் பேர் வந்து டம்ப் அண்ட் டம்பர். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னாக்கா, ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து நம்ம ஹீரோ, இன்னொன்று வந்து அவனோட ஃப்ரெண்ட். இந்த 2 பேருமே சரியான முட்டா பசங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு டாக்ஸி டிரைவராக வேலை பார்த்துட்ருக்கான். இவனுக்கு ஒரு ஏர்போர்ட் சவாரி வருது. அதுதான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. அவள் இறங்கும்போது அவளோட சூட்கேஸை விட்டுட்டு போயிடுவா. அதை திருப்பி கொடுக்க நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவான். கடைசியை அவன் கொடுத்தானா இல்லையான்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஒரு பயங்கரமான காமெடி கலந்த மூவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.